தமிழ்ச்செல்வியை வந்துட்டு கடைசி எக்ஸாம் முடிஞ்ச கையோட இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வசந்தி தான் வராங்க. வீட்டுக்கு வந்த வசந்திங்க தமிழ்ச்செல்வியை பார்க்க, என்னம்மா இப்போ தான் உனக்கு ஆர்டர் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சான்னு சொல்லி கேட்க, இல்லடி அதான் நீ எக்ஸாமுக்கு எப்படியும் போயிட்டு வந்துடுவேன்னு எனக்கு தெரியும், அதான் நான் எல்லா விஷயத்தையும் நீ தான் என்கிட்ட ஃபோனில் சொன்னின்னு சொல்ல, இப்போ என்னாச்சுமான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லடி காலுக்கும் இங்கே நம்ம போய் பார்க்கணும்ல, இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, எவ்வளோ நாளைக்கு நீ இப்படியே இருக்க முடியும், அதான் உன்னை கூட்டிகிட்டு டாக்டர்கிட்ட போகலான்னு வந்தேன்னு சொல்லும்போது, சரி நானும் அதே தான் நினச்சிட்டு இருந்தேன்னு இங்கே தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. சொல்லிட்டு அங்கே வெளியே வராங்க. அப்பா வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ரொம்ப கவலையோடு கேட்க, ஒன்றும் இல்லைங்கம்மா, இன்றைக்கி தமிழை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் கால் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு வரணும், அதான் நான் கூட போயிட்டு வரேன்னு சொல்ல, நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாமாச்சி நீங்கள் எதுக்கு இந்த நேரத்தில் அலைஞ்சிட்ருக்கணும், நானும் அம்மாவுமே போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ்ச்செல்வியை கூட்டிக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்துட்டு செக்கப்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தால், என்னம்மா இன்னும் ஒரு 2-3 டேஸ் வச்சுக்கணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்ல, இவ்வளோ நாள் இருந்துட்டேன், என்ன கொஞ்ச நாள் உன்னால் இருக்க முடியாதான்னு சொல்லி வசந்தி திட்டிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு அங்கே வந்து கேட்குற மலர்கிட்டையும் சொல்லிட்டு தான் போகிறாங்க. மலர் வந்துட்டு உள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்த மலர் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க தமிழை பார்த்து, என்னாச்சு இப்போ உனக்கு பரவாயில்லையான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் பரவாயில்லதாங்க்கா, ஆனால் கட்டு பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, காலேஜில் வேறு சின்ன ஃபங்க்ஷன் வேறு இருக்குக்கா அப்படின்னு சொல்ல, இப்போ என்ன ஃபங்க்ஷன் தமிழ் அப்படின்னு சொல்லி கேட்க, ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தானக்கா நாங்கள்லாம், அதுவும் இப்போ தான் ஒரு எக்ஸாம் நாங்கள் எழுதி முடிச்சிருக்கோம், அதனால தான் சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும்னு எங்கள் பசங்க எல்லாருமே கேட்டுக்கிட்டாங்க, அதனால தான் இப்போது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்ல, ஓ அப்படியா தமிழ், அதுக்கு நீ போய் தான் ஆகணுமான்னு சொல்லி கேட்க, போகலாம் போகாமலும் இருக்கலாம், நம்ம விருப்பம் தாக்கான்னு சொல்ல, அப்புறம் எதுக்கு தமிழ் நீ போய்கிட்டு இந்த காலோட நீ வீட்டில் இருக்க வேண்டியதானே நாங்கள் மலர் கேட்குறாங்க. அதுக்கு தமிழ்ச்செல்வியும், இல்லைக்கா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்றா எங்கள் பார்ட்டி வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க, முக்கியமான கெஸ்ட் வேறு யாரோ வரதா சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல, அப்படியான்னு சொல்லிட்டு இங்கே மலர் கேட்டுட்ருக்காங்க. நாளைக்கு நான் எப்படியும் போயிடுவேன்க்கா, ஒரு பஸ்ஸோ இல்லை ஆட்டோனாலும் எடுத்துகிட்டு நான் போயிடுவேன்னு சொல்ல, தமிழ் நீ பஸ்ஸெல்லாம் போக வேணாம், நீ பேசாமல் ஆட்டோவிலே போ அப்படின்னு சொல்ல, காசு வேணாம் நான் தரேன் உனக்குன்னு சொல்ல, ஐயோ அக்கா அதெல்லாம் ஒன்று வேணாம், என்கிட்ட இருக்குக்கா, வேலை பார்த்ததுக்கான பணம் இப்போ என்கிட்ட தான் இருக்குது, கால் குணமானதுக்கு பிறகு திரும்பவும் நான் இங்கே ஹோட்டல் வேலைக்கு போகலான்னு இருக்கேன்னு இங்கே தமிழ் சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்வி சொன்னதை கேட்டு, இப்போவும் நீ அந்த ஹோட்டல் வேலைக்கு போய் தான் ஆகணுமா தமிழ்னு கேட்க, வேறு என்னக்கா பண்ண முடியும், நான் என்னுடைய செலவுகளை பார்த்துக்கணுன்னா வேலைக்கு போய் சம்பாதிச்சா மட்டும்தானே முடியும்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் வந்துட்டு எங்கள் வீட்டு முன்னாடி ஆட்டோ வந்து நிற்க, என்ன இன்னைக்கு ஆட்டோ வந்து நிற்கிதுன்னு அங்கே சௌத்ரி தாமரன் எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. இவளுக்கு என்ன, இவளுக்கு தானே இப்போ இந்த நேரம் காலையெல்லாம் அவள் பக்கம் தான் அடிக்குது, இருடி உன் பக்கம் அடிக்கிற காற்று எங்கள் பக்கம் அடிக்காமலா போகும், அன்னைக்கு இருக்குடி உனக்குன்னு சொல்லி ஈஸ்வரி மனசுக்குள்ளே திட்டிகிட்டு இருக்கேன். அங்கேருந்து தமிழ்ச்செல்வியும் கிளம்பி நேராக அங்கே இதுக்கு போய்ட்றாங்க, தன்னுடைய காலேஜுக்கு போகிறாங்க. அங்கே எல்லாமே கிராண்டாக செலிப்ரேஷன்லாம் பண்ணிகிட்ருக்காங்க பசங்க எல்லோரும் சேர்ந்துட்டு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எங்கள் தமிழ்ச்செல்வியை பார்த்துட்டு, நீ வரமாட்டேன்னு நினச்சா, நான் வந்ததே சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியமானு சொல்ல, பின்ன இல்லையா தமிழ், எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு 4 வருஷம் நம்ம இங்கே தான் படிக்க போகிறோம், அதுவும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷன் நாம் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணதுக்குன்னு அப்போ இருந்த சூழ்நிலையில் எதுவுமே பண்ணவும் இல்லை, நாமளே நமக்கு ஃபங்க்ஷன் வச்சுக்க வேண்டியதான்னு சொல்லி நம்மளும் வச்சுருக்கோம், அதுக்கு நம்ம மேடம் கூட தானே சப்போர்ட் பண்ணாங்க, அதுவும் இல்லாமல் முக்கியமான கெஸ்ட்டு வேறு அவங்க நமக்காக கூப்பிட்ருக்காங்கன்னு சொல்ல, அப்படியா யார் அதுன்னு சொல்லி கேட்க, அட தமிழ் உனக்கு யாருன்னு தெரியாதா, இங்கே சிட்டிலேயே பெரிய ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர்ஸ் எல்லாமே இங்கே வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்ல, அவங்கள எல்லாம் முன்னுதாரணமாக வச்சு தான் நமக்கு ஒரு ஸ்பீச்சஸும் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்ல, ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு எங்கள் தமிழ்ச்செல்வி சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் சிட்டியில் இருக்க அங்கே பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர்ஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு அவங்க மேடமை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் பேசிட்டு ஸ்டேஜுக்கு போகிற அந்த நேரத்தில் எங்கள் தமிழ்ச்செல்வி தன்னுடைய மேடமை பார்க்க வராங்க. அந்த நேரத்தில் தான் அந்த தன்னுடைய மேடம் கூட இங்கே தமிழ்ச்செல்வி ட்ரீட்மெண்ட்டுக்கு போன ஹாஸ்பிட்டலில் இருக்க அவங்க அந்த டாக்டர் வந்துட்டு இங்கே அந்த மேடம் கிட்ட பேசுகிறாங்க. எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேருக்குமே ரொம்ப வருஷம் பழக்கமும் வேறு. நீங்கள் இந்த இதுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு இப்போ இந்த காலேஜ் ப்ரப்போசர் அவங்க மேடம் சொல்லும்போது, வந்திருக்க டாக்டரும் நானும் இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பசங்கள்லாம் இதை ரொம்ப அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் வந்ததுலேருந்து ஏதோ ஒரு யோசனையாகவே இருக்கீங்களே, என்ன விஷயம் மேடம்னு சொல்லிட்டு அங்கே தமிழ்ச்செல்வியோடைய ப்ரப்போசர் வந்துட்டு அந்த டாக்டர் கிட்ட கேள்வி கேட்க, அந்த டாக்டர் சொல்கிறாங்க, இல்லை ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் அது எப்படி என்னாலன்னு எனக்கு சொல்ல தெரியலை, ஒருவேளை பின்னாடி ஏதாவது பிரச்சனை வருமோன்னு கொஞ்சம் பயம் இருக்குன்னு சொல்ல, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஊர் எம்எல்ஏ இருக்கார்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம் அவர் கூட இங்கே முதல்ல ஒரு ஃபங்க்ஷன் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தப்போ அவர் தான் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தார், அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறவங்களுக்கான செலவை நானே ஏற்றுக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல,
அது மட்டும் இல்லைன்னு அங்கே மேடம் சொல்ல வரதுக்குள்ள ஆமாம் அவரே தான், அவர் வீட்டு மருமக தமிழ்ச்செல்வி இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கே காலேஜ் ப்ரொபோசரும் அதான் தெரியுமேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே தான் தமிழ்ச்செல்வி படிக்கிறான், அதனால் தெரியும்னு அவங்க சொல்லாமல் சொல்லிட்டு இருக்காங்க. அது தெரியாத டாக்டரும் அதில் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி உடனே டாக்டரை பார்த்து அங்கே கேள்வி கேட்குறாங்க. இங்கே ப்ரொபோசரும் கேள்வி கேட்ட உடனே அதுக்கு அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒன்றும் இல்லை மேடம், நானும் அவங்களுக்கு நார்மலாக தான் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்ருக்கேன். இப்போ கூட கால் அடிபட்டுடுச்சுன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க. கால் அடிபட்டதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை மேடம், ஆனால் அவங்க வயிற்றில் வளர்றது 2 பேபிஸ் அப்படின்னு சொல்லும்போதும் 2 பேபிஸா, ட்விங்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் மேடம் சொல்ல, இது சந்தோஷமான விஷயம் தானே, இதில் உங்களுக்கு என்ன சிக்கல்னு சொல்லி கேட்க, ஆனால் கூட வந்திருந்த ஒரு வயசான அம்மா, அவங்க எனக்கு ரொம்ப பழக்கம், அந்த ஃபேமிலியே எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ரொம்ப பழக்கமான ஃபேமிலி, அதுவும் இல்லாமல் அவங்க கேட்டுக்கிட்டாங்கன்றதுக்காக தான் நானும் இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட உன் வயிற்றில் வளர்றது ட்விங்ஸ் எல்லாம் இல்லைன்ற மாதிரி நான் மறைச்சிட்டேன். இப்போ அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வயிற்றில் வளர்றது ஒரு குழந்தைன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் அவங்க வயிற்றில் இப்போ 2 பேபிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட தமிழ்ச்செல்வி தான் வயிற்றையும் தடவி பார்த்த மாதிரி கண் கலங்கியபடி அதை அப்படியே வீல் சேரில் உட்காந்து கேட்டுட்டு கொஞ்சம் தள்ளியே நவந்து நிற்கிறாங்க. அப்போது அங்கே ப்ரொபோசர் கேட்குறாங்க, என்ன சொல்கிறீங்க, தமிழ்ச்செல்விக்கு ட்விங்ஸ் அப்படின்னு கேட்க, ஆமாம் டாக்டர், இப்போது அந்த பொண்ணுக்கு இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் உடம்பு வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்படி அந்த பொண்ணுக்கு ஏதாவது சந்தேகம் வர மாதிரி இருந்துச்சுன்னா அப்போது இல்லை வேறு ஹாஸ்பிட்டல் அப்படி இப்படின்னு போய் செக்அப் பண்ணாலும் விஷயம் தெரிஞ்சதுன்னா அது எனக்கும் என் ஹாஸ்பிட்டல் நேமுக்கு தான் பெரிய பிரச்சனை ஆகிடும். ஏதோ வேண்டி கேட்டுக்கிட்டாங்கன்னு தான் நான் இந்த பொய்யை சொன்னேன், ஆனால் இப்போ எனக்கு பிரச்சனை வேறு மாதிரி வருமோன்னு பயமாக இருக்குது. ஏன்னா டெலிவரி வரைக்குமே இந்த உண்மை அந்த பொண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் டெலிவரி சமயத்தில் எந்த பொண்ணுக்கும் தெரியாமலா குழந்தை பிறக்கும், அப்படி அந்த பொண்ணுக்கு 2 குழந்தை பிறக்கும்போது அது தெரியாமலா இருக்கும்னு சொல்லிட்டு கேட்கவும் செய்கிறாங்க. ஒருவேளை அப்படி ஏதாவது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சா ஏன் அந்த பொண்ணே எங்கள் ஹாஸ்பிட்டல் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா பிரச்சனை எங்களுக்கு தானே மேடம் வரும், அதான் அந்த பொண்ணுக்கிட்ட பார்த்து உண்மையை சொல்லலாமா, இல்லை இந்த விஷயத்தை நான் அப்படியே அந்த அம்மா சொன்னிட்ட மாதிரி மறைச்சிடலாமா, எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லும்போது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், என்ன ஏதுன்னு நீங்கள் பார்த்துட்டே பண்ணலாம். ஏன்னா ஊரில் பெரிய குடும்பம் வேற, அதுவும் எம்எல்ஏ வீடு வேற, அவங்கள மீறி நம்மளால் என்ன செய்ய முடியும், அவங்க ஏன் இந்த விஷயத்த மறைக்க சொன்னாங்கன்னு எனக்கும் இப்போ வரைக்கும் புரியல. அது மட்டும் இல்லை, நீங்கள் சொல்லிட்டு இருக்க தமிழ்ச்செல்வி இதே காலேஜில் தான் படிச்சுட்டு இருக்கான்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் அந்த பொண்ணு இப்போ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் வேறு அப்படின்னு சொன்னதும் அங்கே நின்றுட்டு இருக்க டாக்டருக்கு இன்னுமே பேதி ஆகுது. நீங்கள் சொல்கிறது என்னால் நம்ப கூட முடியலை, அந்த பொண்ணு டாக்டர்னு சொல்கிறீங்க, ஒருவேளை அந்த பொண்ணு போக போக தன்னுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் தன்னுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் இது எல்லாத்தையும் பார்த்து கண்டுபிடிச்சிட முடியாதா என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல, நிச்சயமாக முடியும் அப்படின்னு நாங்கள் டாக்டரும் சொல்கிறாங்க. இதை கேட்டு வந்திருக்க அந்த அம்மாவும் ரொம்ப பயந்து போய் நிற்க, இந்த விஷயத்தை நான் எப்படியாவது அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா பிரச்சனை எனக்கும் என் ஹாஸ்பிட்டலுக்கோ வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பொண்ணுக்கு இப்போ டிவோர்ஸ் கேஸ் வேறு போயிட்டுருக்கு. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அந்த பொண்ணுக்கு 2 குழந்தைங்கன்னு சொன்னாலும் அதனால் தமிழ்ச்செல்வி சந்தோஷத்தான் படுவான். அதே நேரத்தில் அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு இந்த விஷயத்த சொன்னால் அதனால் அவங்களுக்கு இங்கே தமிழ்ச்செல்வி மேலே ஏதாவது ஒரு கருணை ஏற்பட்டு தமிழ்ச்செல்வி அந்த குடும்பத்தில் ஏற்றுக்க மாட்டாங்களா என்ன அப்படின்னு அந்த ப்ரொபோசர் சொல்ல, அந்த பிரச்சனை நமக்கு எதுக்கு மேடம், நான் இந்த பிரச்சனையில் சிக்கிக்கக்கூடாது, அதுதான் எனக்கு இப்போ ஓடிட்டு இருக்க ஒரே விஷயமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே வந்திருக்க மேடம் பேசிட்டு போக ப்ரொபோசர் யோசனையாகவே நிற்கிறாங்க. தமிழ்ச்செல்வி இதை கேட்டு மொத்தமாக ஆடி போய் தான் உட்காந்துருக்காங்க. எதுக்காக நம்ம அம்மாச்சி நம்மக்கிட்டேருந்து இந்த விஷயத்தை மறைக்கணும், இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குமான்னு கொஞ்சம் உடஞ்சி போய் தான் உட்காந்துருக்காங்க. அதே நேரத்தில் தமிழ்ச்செல்விக்கு 2 குழந்தை வளர விஷயத்த நம்ம சொல்லி ஆகணும்னு முடிவெடுத்த அங்கேருந்து போன அந்த டாக்டர் வந்துட்டு இதனால் நம்மளுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. அம்மாச்சிக்கு எதுவாக வேணாலும் காரணமாக இருந்துட்டு போகணும், ஆனால் என்னுடைய குழந்தைங்களை நான் பெற்றெடுத்து செய்து கையில் ஒப்படைக்கணும், இது அவருடைய குழந்தைங்க தானே, நிச்சயமாக நான் அதை செய்ய தான் போகிறேன், இந்த ஒரு குழந்தைக்காக நான் எதை வேணாலும் செய்ய தயாராக தானே இருக்கேன், இவ்வளோ தூரம் நான் இந்த வீட்டில் பொறுமையாக இருந்து போகிறதுக்கு காரணம் கூட இது தானே, இது மட்டும் காரணம் இல்லை, முக்கியமாக இறந்து போன அவங்க அம்மா தான், அவங்களே என்கிட்ட கனவுல வந்து நிறைய விஷயங்களை வந்துட்டு சொல்லும்போது அவங்களுக்காக கூட இதை செய்யலைன்னா எப்படி, இந்த குழந்தைய அவங்க கையில் ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு, என் அம்மான்னு வாய் நிறைய சொன்ன சேதுவுக்கு நான் கொடுக்க போகிற பரிசு அவங்க அம்மா தான் அப்படின்ற மாதிரி முடிவோடு தான் இருக்காங்க. பாட்டி கூட 2 பேரையும் சேர்த்து வைக்கணுன்றதுக்காக தான் இந்த பொய்யையும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த பொய்யை சொல்லியிருக்கணுன்ற அவசியமே இல்லை. நான் தமிழ்ச்செல்வியுமே யோசிக்கிற ஒரே விஷயம் இந்த வீட்டில் 2 குழந்தைகளை விட்டுட்டு போகணும் அப்படின்றதான். அது மட்டும் இல்லை, தன்னுடைய வயிற்றில் 2மே பெண் குழந்தையாக இருந்தால் நல்லதாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான எண்ணம் தான் தமிழ்ச்செல்விக்கு போயிட்டுருக்கு. தமிழ்ச்செல்விக்கு இப்போ தான் வயிற்றில் வளர 2 குழந்தைங்க அப்படின்றத தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை பற்றி நம்ம அம்மாச்சிட்ட இப்போதைக்கு தெரியப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸோட இந்த சீரியல் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க.